வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்க. இன்றைக்கு வந்து ரொம்ப நாள் குடியரசு தினம். ஆமா, இந்தியாவின் குடியரசு தினம். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தது வந்து என்ன சொல்லுங்க, இங்க வந்து நேற்று முந்தின நாள் வந்ததுல இருந்து ஃபுல்லா மழை தான், வெளில போயில, வெயிலே இல்லை. ஏதாவது சைக்ளோன் இருக்கா இல்லாட்டி வெதர் மாறி தாண்டலாம் கேட்குறாங்க. என்னம்மா எனக்கு என்னட்டு கேட்குறாங்க, இங்கே சைக்ளோன் இருக்கான்னு. ஏன்டா அங்கே வந்து ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் கிழக்கில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கடந்து வாரது. அப்போ நாங்கள் தொடக்கிறதே நாங்கள் தான். அப்போ அதால் வந்து எல்லாருமே சொல்றாரு, நான் வரும்போது எதுவும் மழைலாம் பெய்யலையே, அங்கே பெய்யல, உண்மையான பெய்யல மழை. ஆனால் இலங்கை வரும்போது சரியான மழை, இடி. அதை பார்த்துருப்பீங்க வீடியோவில். இங்கே வந்து அப்போ ஃப்ளைட்டை வந்து கீழே இறக்கக்குள்ள ஃபுல் ஒன்றுமே தெரியல, ஃபுல்லாகவே அப்படியே இப்போ என்ன சொல்கிறது, அந்த மேகம் கருப்பு மேகமாகவே இருந்தது. நினச்சேன் மழை பெய்யுதுண்டு. கீழே இறங்குனா பார்த்தா ஃபுல் வெள்ளம். அப்படியே ரன்வேலையும் வெள்ளம். அப்போ மழை அந்த மாதிரி நல்லா போச்சு. நேத்துமே மழை பெஞ்சது, இன்னைக்கும் இது மழை தான். கழுவுன உடுப்பினும் காய வைக்கல, அப்படியே வச்சிருக்கிறேன். அது எப்படி விளாக்னா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் அவங்கள போய் மீட் பண்ணணும். அவங்க வந்து இங்கே இருந்தாங்க, இப்போ வந்து எங்கேயோ போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் எடுத்து போய் கொடுத்துட்டு அவங்கள மீட் பண்ணிட்டு அப்படியே வந்து ஷாப்பிங் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது. ஸோ அப்படியே ஒரு விளாகாக எடுக்கலாமே அப்படின்ட்டு தான் இன்னைக்கு. ஸோ அப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருங்க என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோ என்ன வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்தோன்னே அடியுத வார வீடியோ எல்லாம் வராது, அது ஒரு மாதிரியா சமாளிச்சாச்சு. அப்போ இப்போ நாங்கள் எங்கே போகிறோம், ஃப்ரெண்டு விட்டு போயிட்டு நாங்கள் இனி அப்படியே கண்டிப்பாக வந்து ஆஃப்டர் லாங் டைம் இவர் தான் வராரு. நான் வந்து அடிக்கடி வருவேன் இங்கே. நாங்கள் ஊட்டிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டா நான் இங்கே வந்துடுவேன், கேரளா போகணுன்னு ஆசைப்பட்டாலும் இங்கே வந்துடுவேன். ஏன்னா இந்த வீடு வந்து அந்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது. இந்த எல்லோ ரோஸு, நிறைய ரோஸு இதெல்லாம் வச்சுருக்காங்கப்பா, மரம்லாம். அவரோட ஃபேஸில் சோகம். மறுபடியும் ஏப்ரல் மாதம் போவோம்ன்றிருக்கேன். நீங்கள் மார்ச்சில் போங்க, ஏப்ரலில் போங்க. ஆனால் போனீங்கன்னா அதோட போயிடுங்க, வந்துடாதீங்க. நல்ல தானே, போயிடுங்கன்னா சொல்கிறேன். நானும் போய் தானே இருந்தேன். ஆனால் வந்ததுலேருந்து பிரசன்னா அந்த ஃபேஸில் அந்த அங்கே பார்த்த ஹாப்பினஸ்லாம் இல்லை. ஊரை விட்டு வாரண்டா இப்படி இருக்கு. முன்னே ஜோதிச்சு பாருங்க, கண்டிஷன் பெயில நான் இருக்கதான் பிரசன்னா சொன்னேன். நான் வந்து கூப்பிடவே இல்லை. அழகா நல்லா இருக்கு ஃப்ரேம். ஒரு பின்னாடி வந்து ஒரு அழகான இயற்கையான காட்சி, ஒரு அழகா இருக்கு உங்க வீடு. போங்க, வயல் காட்சி. என்னம்மா இப்போ விளையாட போறலையா நீங்க? போறதுலாம் கொஞ்சம் வயசாயிடுச்சு. ஆனால் டீ ஏத்து இரு ஒன்று போட்டு விடுறேன். இது பொண்ணுக்கு வயசாயிடுச்சு. நான் சொல்கிறேன், அவங்க சித்தியா பெரியம்மாவா? சித்திய கிண்டல் பண்ணிருக்காங்க. இந்த கிளைமேட்டுக்கும் இதுக்கும் டீ குச்சா வேற மாதிரி இருக்கும்ல. ஆனால் இப்போ மத்தியானம் 2 மணி தான், 3 மணி தான். பரவாயில்ல, டீ டைம் ஆயிடுச்சு. நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டு வீட்டில் போய் பேசிட்டு முடிச்சுட்டு டீலாம் குடிச்சிட்டு அவங்க நல்லா மசாலா சாய் போட்டு கொடுத்தாங்க, குடிச்சிட்டு இப்போ வந்து அந்த ஃப்ரூட் ப்ராசஸர் பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். எனக்கு வாங்குறேனான்னு தெரில, பட் அதில் என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ போயிட்டு. அதுக்கப்புறம் ஒரு காப்பேட்டும் வாங்கணுன்ட்டு, ஏன்னா ரொம்ப கீழே போகலாம், நிறைய கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்குற வேண்டியது இருக்குது. அதையும் பஞ்சாப் ஹேண்ட்லூமில் போய் பார்த்துட்டு என்ன இருக்குன்ட்டு இந்த விலாகை வந்து என் பண்ணலாம். வேறு எதுவும் இன்றைக்கி ஷாப் பண்ணுற மாதிரி இல்லை. ட்ரெஸ்ஸு கேட்டார், பார்க்கலாம். அதுவும் ஸ்டூடியோவில் இருந்ததுன்னா வாங்கி தரேன். ட்ரெஸ்ஸு 2-3 ஷர்ட்ஸ் வந்து வாங்கி கொடுக்கலாம். அதையும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ப்ரைஸ் வருது என்னென்னு. ஸோ இப்போ வாங்க நம்ம ஃபைனலி ஷாப்பிங் போகலாம். ஃபைனலி நான் இந்த ஃபுட் ப்ராசஸர் வாங்கலான்னு ஒரு மனதாக இருக்கேன். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பெனிஃபிட்னா, இது ஒரு ஜார் வருது, இதோட லாக்கும் வந்து நல்லாயிருக்கு. மிக்ஸி வந்து ஆக்சுவலி இப்படி இருக்கா, இதை போட்டுட்டு இப்படி தானே அக்கா இது, இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை பண்ணோம்ல லாக் ஆகிடும் இது. அது மாதிரி இந்த குட்டி ஜார் ஒன்று வருது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு ஜார் வருது. இத்தனை ஜார் வருதா. இது வந்து ஜூஸர். ஜூஸர் வந்து நல்ல குவாலிட்டி. ஆக்சுவலி இந்த குவாலிட்டி நல்லாயிருக்கும் அதோட கம்பேர் பண்ணும்போது. எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி ஓப்பன் பண்ணுறது, இதுக்குள்ளே ஜூஸ்க்கு எல்லாத்தையும் போட்டுட்டு மூடி வச்சிட்டோன்னா ஜூஸ்லாம் வெளில வந்துடும். அதுக்கப்புறம் ஊற்றி குடிச்சிக்கலாம். இது ஒன்று. அதுக்கப்புறம் மெயினாக நான் இது வாங்குறதே வந்து இந்த ஃபுட் ப்ராசஸருக்காக தான். இது இப்படி பண்ணால் ஓப்பன் ஆகுது. இதில் வந்து நம்ம துருவுறது வேணும்னா இந்த பிளேடு
துருவிக்கிறது. அதே மாதிரி சப்பாத்தி மாவு பேசி இது எப்படி பிளேட் மாற்றுவீங்க? எனக்கு ஒரு பிளேட் மாற்றி காட்டுங்க. இப்போ பிளேட் மாற்றுறது எடுத்துக்கலாம். திருப்பி ஃபிட் பண்ணால் இது உள்ளே இப்படி வச்சு இது வந்து கேரட் துருவுறது அதெல்லாம். இது வந்து கட் பண்ணுறது ஸ்லைஸாக அந்த ஸ்லைஸாக வெட்டுறது. இது வந்து ஃபைனாக சாப் பண்ணுறதுக்கான பிளேட். ஆட்டா மாவு பேசி ஃபைன் சாப்பிங்னா இந்த பிளேடு இங்கே தான் போடணும் இல்லையா? உள்ளே தான் போடணும். ஓகே. ஏன்னா வெங்காயம் கட் பண்ணி அப்படியே தான் போட போறீங்க. அது கட் பண்ணி உள்ளே போடணும். அதுக்கப்புறம் இது ஒரு துருவல். துருவது தான் இந்த ரெண்டும். ஸோ இத்தனை பிளேடு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இது வரும். இந்த மாதிரி அந்த இந்த ஃப்ரைட் ரைஸ் கட் பண்ணுறதுக்கான பிளேடு இது. அதுக்கப்புறம் வந்து அதை விட கொஞ்சம் பெருசாக கட் பண்ணுறதுக்கான பிளேடு இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாத்துக்குடிக்கு ஜூஸ் போடுறதுக்காக இது. ஸோ இவ்வளோ ஐட்டமும் வந்து ஃபுட் ப்ராசஸரில் வந்துடும். ஸோ இனிமேல் என் ஹஸ்பண்ட் சமைக்க போனாலும் என்னை கூப்பிட்டு காய் கட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஃபுட் ப்ராசஸர் வாங்குகிறேன். இனிமேல் என்னை கூப்பிடாதீங்க. ஸோ அதனால தான் இது நீ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். இனிமேல் இதே போட்டு கட் பண்ணி சமைங்க. ஏன்னா வந்து அன்பிளான்டாக ஒரு விஷயம் வாங்க போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன வேணும்? ஓவன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவன் வாங்க போகிறோம். ஓவன் ஏன்னா குக்கிங் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ ரெசிபி இருக்குது. கிட்டத்தட்ட இந்த புக்கு ஃபுல்லாக ரெசிபி தான், ஒன்றுமே இல்லை. இதை வந்து இந்த மெனுவை செலக்ட் பண்ணிட்டு அதுவே சொல்லி தருமா. அதே மாதிரியே சமைச்சா அது நம்மளுக்கு சமையல் ரெடி ஆகிடும். இன்னும் ஈஸியாகிட்டேன். ஃபுட் ப்ராசஸரோட சேர்த்து இதையும் வாங்கிட்டேன்னா சமைச்சு சும்மா அப்படி கிழிச்சிடுவோம். டெய்லி உங்களுக்கு ஒரு ரெசிபி போட போகிறோம். அதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கோம். ஸோ இந்த ஐஎஃபியோட ஓவன் மைக்ரோவேவ் ஓவன் வாங்குகிறோம். அதில் வந்து ஈஸியாக சொல்லிட்டாரு. எதுனாலும் நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு இருந்ததுன்னா அது அப்பப்போ அந்தந்த டைமுக்கு ஆஃப் பண்ணி இதை போடுங்க அதை போடுங்கன்னு சொல்லுமா. ஈவன் இதில் என்ன உப்புமா கூட அதுவே செஞ்சு தருமா. பிரட்டி வச்சோம்னா செஞ்சு தருமா. அது உண்மையாக தான் சொல்கிறோம். இதெல்லாம் இதில் இருக்கிற எத்தனை ரெசிபி தான் இருக்குது? 55 ரெசிபி. கிட்டத்தட்ட 55 ரெசிபி இருக்குது. 55 நாளும் நாங்கள் 55 ரெசிபி வந்து இதில் இருக்கிறத போட்டுருவோம். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு இது மார்க்கெட்டிங்லாம் இல்லை, நாங்கள் எங்களுக்கு வாங்குகிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு அவன் வாங்கலாம். உண்மையாக அவன் வாங்குறது வந்து காலையில் இந்த டீ போட்டு வச்சா சூடு பண்ணுறதுக்கு தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு தான் நாங்கள் 2 பேரும் அடுப்பில் வச்சு சூடு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுக்காக வாங்க வந்தோம். பட் அவர் சொன்னார் இவ்வளோ ரெசிபி இருக்குது உங்களுக்கு அதுவே செஞ்சு தருன்றதால சரி அதையும் சேர்த்து வாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு இல்லை, என் ஹஸ்பண்ட்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால எனக்கு இல்லை. நான் ஒத்துக்கிறேன்ல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நான் சாப்பிட்றதும் ஃபுட்டியாக கேட்டிங்களா இல்லை, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவேன். குக்கிங் தவிர ஒர்க் பண்ணுறது, ஏதாவது ரிசர்ச் பண்ணுறது, இதெல்லாம் நல்லா பண்ணுவேன். பட் தவிர குக்கிங் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் தான் நகை பிடிக்கிறது, நான் தான் இன்ட்ரெஸ்ட் அவர் அக்செப்ட் பண்ணிப்பேன். எனக்கு சமைக்க பிடிக்கும், நான் சமைக்கிறேன். அவருக்காக நான் என்னென்ன பண்ணுறேன்னா 52 ரெசிபி 52 ரெசிபி கொண்டு அதாவது ஈஸி பண்ணி கொடுக்குறேன். காய் கட் பண்ணுறதாகட்டும், மாவு பிணையிறதாகட்டும், சாப்பிங் பண்ணுறதாகட்டும், எல்லாமே அவருக்கு வந்து நான் ஈஸியாக பண்ணி கொடுக்குறேன். என்ன எதுவும் சொல்லணும், எல்லாமே அவ ஈஸியாக பண்ணி தந்தானா நான் பண்ணுறதுக்குரிய மாதிரி செட்டப் பண்ணுறாவ. இல்லை நானும் வந்து பண்ணுவேன். அப்படின்னா நாளையிலேருந்து நாங்கள் ரெசிபி ஏதாவது எங்களுக்கு தெரிஞ்சது ஏதோ பண்ணுறதை காமிக்கிறோம். அதை பார்த்து நீங்கள் பண்ணிடாதீங்க, நாங்கள் பண்ணிவிட்டு எங்களை பார்த்து நீங்கள் பண்ணிடாதீங்க. நாங்கள் என்ன பண்ணுறோன்றதை வந்து நாங்கள் காமிக்கிறோம். அவ்வளோ ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது நாங்கள், அதுதான். ஸோ பார்ப்போம். ஃபைனலி வந்து பில் பண்ணியாச்சு. அதை செக் பண்ணி வாங்கலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஆக்சுவலி இந்த மிக்சியோட ஸ்பெஷாலிட்டியே வந்து மூடி போட்டால் தான் ரன் ஆகும். சவுண்டு நாய்ஸும் கம்மியாக இருக்குல்ல. இளங்கோ பார்த்தியா எவ்வளோ டெக்னாலஜியாக வாங்கி கொடுத்துருக்கேன். என்னென்ன மூடி போட்டால் தான் ஒன்றும் ஆகுமா, என்ன பண்ணாலும் ஆன் ஆகாது. சென்ஸ் பண்ணுது, சென்சார் இருக்குது. ரொம்ப மோஸ்ட் அட்வான்டேஜாக இருந்தது. அது எப்படி பைக்கில் ஸ்டாண்ட் எடுத்தால் தான் நம்ம. ஆமாம் ஃபைனலி என் புருஷனெல்லாம் தூக்க விட்டுட்டேன். எப்படி தலையில்
ஃபைனலாக வாங்கிட்டோம் மக்களே. இப்போ வந்து காரில் ஏற்ற போகிறோம். ஃபைனலி வந்துருக்கோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து எங்களோட ஃபுட் ப்ராசஸர் வாங்கி கையிலே அதை டெலிவரி கொடுத்துட்டாங்க. ஓவன் வந்து நாளைக்கு வந்து ஐஎஃபிலேருந்து வந்து இன்ஸ்டலேஷன் டெமோ ஃப்ரைலாம் பண்ணி காமிப்பாங்க, கேக்லாம் செஞ்சு காமிப்பாங்க. அதுக்கு சிக்கன் வாங்கி வைக்கட்டாம்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து நீங்கள் கேக் செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். மேம் அதெல்லாம் இல்லை மேம், பிரித்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. அந்த சுவிட்சை நாங்களே போட்டுக்கிறோம். அவங்க ஏதோ டெமோ காமிப்பாங்களாம். அது வந்து அந்த மைக்ரோவேவ் அவன் மட்டும் கையில் கொடுத்து அனுப்பல, அவங்களே கம்பெனிலேருந்து வருவாங்கன்ட்டாங்க. ஸோ இப்போ இதை வாங்கிட்டு போகிறோம். எங்கள் ஷாப்பிங் வந்து முடிஞ்சிருச்சு, நைட்டும் ஆகிடுச்சு. இதோட வந்து என் ஹஸ்பண்ட் வந்து விளையாட போவார். இப்போ அம்மாவுக்கு போய் அதை காமிச்சேன்னா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்மா வாங்க தான் சொன்னாங்க ஃபுட் ப்ராசஸர், அது வந்து எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவனுக்கு தான் வந்து உனக்கு தெரியும் இல்லை என்ன கேட்டாங்க, உனக்கு தெரியுமாடி அதை எப்படி கேட்டாங்க. தெரியும் அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக பட்டன் கொடுத்துருக்காங்களா, கேக்குன்னு ப்ரெஸ் பண்ணால் கேக் வந்துருமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படியா, அவ்வளோ அட்வான்ஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இனி உங்களுக்கு விதவிதமாய் வித்தியாசமாய் சமைச்சுத்தானே கிழிச்சிருவாவு நீங்க தான் விதவிதமாய் வித்தியாசமாய் சமைச்சு ரெசிபி வரும், அதை பார்த்து நீங்க செஞ்சிடாதீங்க, பாருங்க. சுவையாய் சுவை மிக்கதாய் நான் சுவைப்பேன், நீங்கள் சமைப்பீர்கள், நான் சுவைப்பேன். உங்க ஸ்ரீலங்கன் ரெசிபிலாம் அவன்ல எப்படி குக் பண்றதுன்னு சொல்லி கொடுப்பாரு. எப்படி நல்லா இருக்குது, தண்ணி கொதிக்க வைக்கிறது எப்படியாண்டு, அவன்ல எப்படி தண்ணி கொதிக்க வைக்கிறதுன்ட்டு, எப்படி இடியாப்பம் சுடுறதுன்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வித்தியாசமாக என் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு சமைச்சு காமிப்பாரு. ஓகே மக்களே, உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் கேப்சர் பண்ணுறோம். until then bye bye, see you. bye bye, see you. பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. பாய்.